டிவிக்கு அமைச்சர் செஞ்ச ஒரு காரியத்தினால இப்போ மக்கள் எல்லாருமே கொலகாண்டில் வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா செஞ்ச வேலையினால தான். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த பரம்பரை பணக்காரன் எப்பயுமே வந்து பந்தா காட்ட மாட்டான். ஆனால் புதுசாக யாராவது ஒருத்தன் வந்து பணக்காரன் ஆகிட்டான்னு நினச்சிக்கோங்களேன், அவன் தன்னை பணக்காரன்னு வந்து காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஊரில் இல்லாத எல்லா வேலையும் வந்து பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன், பணக்காரன் கையில் டைமண்ட் வந்து மோதிரம் போட்டிருப்பான், கோல்டு மோதிரம் போட்டிருப்பான். அதை அவன் பெருசாக வந்து பார்த்தோன்னா அழட்டிக்க மாட்டான். ஆனால் புதுசாக ஒருத்தன் பணக்காரன் ஆகிட்டான்னு நினச்சிக்கோங்களேன், அவன் கையில் டைமண்டோ இல்லை கோல்டோ போட்டிருக்கான்னு நினச்சிக்கோங்க. அவன் நம்மக்கிட்ட பேசும்போதே திடீர்னு அந்த கையை மட்டும் ஆட்டி ஆட்டி வந்து பேசுவான். ஏன்னா அது நம்ம கண்ணில் படணும், நம்ம வந்து பார்க்கணும். அவனுடைய அந்த பெருமையும் அந்த பந்தாவையும் வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இந்த கிறுக்குத்தனம் கோமாளித்தனம் எல்லாத்தையும் வந்து பண்ணுவான். இப்போ டிவி கேவில் வந்து எல்லாரும் அப்படித்தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆட்சி செய்யக்கூடிய வேலையை தவிர தான் என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை தவிர எல்லா வேலையும் இவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு கடுமையான விமர்சனம். ஏற்கனவே தளபதி விஜய் பேரில் இப்படி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கும்போது இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து பண்ணதை மிகப்பெரிய வைரலாக வந்து மாறி இருக்கு. ஏற்கனவே ரீல்ஸ் வந்து போட்டு தொழில்துறை அமைச்சர் வந்து ட்ரெண்ட் ஆனது உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். அப்போ இருந்தே அவங்கள ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனான்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து பாவம்னு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, நுழைய விட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஓட் பண்ணணும், அப்படி இப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பேசினாங்க. அதுக்கப்புறமும் அந்த குழந்தை இறந்த விவகாரத்தில் இவங்கள்ட்ட போய் கருத்து கேட்டதுக்கு அது ஈவினிங் 6 o'clock மேலே இப்போ அரசியல் பற்றி மட்டும் வந்து பேசுவோம், அதை பற்றி வந்து பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இவங்க பேச ஆரம்பித்த உடனே, ஏமா ஒரு பொண்ணா நீ இதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லாமல் எப்படிமா அப்படி பல்ல காட்டிட்டு சிரிச்சுட்டு வந்து போகிற அப்படின்னு நம்ம ஆட்கள் வந்து அது அம்பியாக இருக்கிறப்ப அந்நியனாக இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்னு மாற்றி மாற்றி வந்து போட ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு அரசு பள்ளிக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்டை வந்து வழக்கம் போல், அதாவது மொத்த ஸ்கூலையும் அப்படியே ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆய்வு செஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தோன்னா என்னென்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டு அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் சரியாக வந்து பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி டீச்சரை பார்க்க இது மாதிரி இருந்தோடனே, இவங்க என்ன இங்கிலீஷு பாருங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சுத்தமாக எதுவுமே இதில் வைக்கல அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இவங்க அந்த டீச்சர் வந்து மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்து பரவாயில்ல தைரியமாக பயப்படாமல் வந்து சொல்லுமா அப்படின்னு அதே கொஸ்டினை வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராப்பரான வந்து பார்த்தோன்னா கொஸ்டினை அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல். கேட்ட உடனே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. உடனே கீர்த்தனா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இதுவே நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க தப்பு தப்பாக தான் வந்து இது பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க இப்படி இப்படி வந்து சொல்கிறத வச்சு நம்ம பண்ண முடியாது, ஸோ நாலேஜ் மஸ்ட்டில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சீன் போட அது வீடியோ வந்து பார்த்தோன்னா வைரலாக, ஏற்கனவே அக்கா எங்கே போனாலும் 2 கேமராமேனுகளை வந்து கூட்டு போயிடுறது. இப்போ இந்த விஷயத்த வேற பண்ண ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கூட வந்து வேலையே இல்லையா? அரசு பள்ளிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து உருவாக்குற மாதிரி இது எதுக்கு தேவையில்லாத வேலை? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயமான இன்றைக்கி அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுக்கு கீர்த்தனா தரப்பு வந்து பார்த்தோன்னா சொல்லும்போது, நான் படித்தது அரசு மேல்நிலை பள்ளி தான், இப்போ நான் எப்படி வந்து கூனி குறுகி வந்து நிற்கிறேனோ, அதாவது அந்த டயத்தில் அந்த பொண்ணு வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல நிற்கும்போது மற்றவங்கெல்லாம் கேட்கும்போது அது கூனி குறுகி நின்றக்கூடாது, அதுக்காக அதை நம்ம இப்போ இருந்தே வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் கற்றுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன். நான் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒன்றும் வந்து பேசலை, ஆனால் தைரியமாக வந்து பேசக்கூடிய வந்து ஒரு பக்குவம் வந்து வேணும்ல, ஆற்றல் வேணும்ல, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்னு என்னென்னமோ இவங்களுக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்ல. இப்போ சிடி நிர்மல்குமார் இவர்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது, இல்லைங்க யாராக இருந்தாலும் அரசு ஊழியர்களையோ அதே மாதிரி அரசு வேலை செய்கிறவங்களையோ அங்கே முக்கியமாக ஸ்டூடெண்ட்டு இது யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. இது குறித்து அவங்க ஏன் அப்படி வந்து பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் அவங்க தொகுதிக்கு உண்டான இடங்களுக்கு இப்படி போகும்போது அது ஏன் எதுக்குன்னு நம்ம வந்து கேட்க முடியாது. அது அவங்க சில வந்து ஒரு தொகுதியில் வந்து அடுத்தடுத்த கட்டம் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கூட வந்து போயிருக்கலாம்னு இவரை முட்டு கொடுக்க ஆரம்பிக்க. இன்னொரு குரூப் வந்து என்ன ஒன்றா, எங்கே போனார் நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், அமெரிக்கா அங்கங்கன்னு வந்து போயிட்டு அவர் பட்டிமன்றத்தில் வழக்கம் போல் வந்து பேசுகிறத மனப்பாடம் பண்ணி அங்கேயும் வந்து பார்த்தோன்னா அடித்து ஒப்பிச்சு விட்டுக்கிட்டு திரியிறாரா, ஏன் இந்த பக்கமே வந்து அவரை ஆளவே வந்து காணா அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து ராஜ்மோகனையும் வந்து மீம்ஸ் போட்டு நம்ம ஆட்கள் வந்து பார்த்தோன்னா தாலின்னு தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
கீர்த்தனா வந்து என்னை விமர்சனம் செய்யுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் மேலே நீங்கள் எரியக்கூடிய ஒவ்வொரு கல்லையும் நான் அப்படியே உள்வாங்கி அது மேலே கோட்டை கட்டி உட்காருவேன்னு நம்ம தலா அஜித் பேசுகிற டைலாக்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்ல ஆரம்பிச்சு இப்போ இப்படிப்பட்ட கூத்தும் கொடுமை தாங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.